கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறோம். இறைவாராதனை செய்கின்றோம். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறோம். இறைவா ஆராதனை செய்கிறோம். அன்பே உருவான எங்கள் அன்பே தகப்பனே, இந்த ஞாயிற்றுக்கிழமை உம்முடைய திரு சமூகத்தில் வந்து அன்னை மரியாளின் பரிந்துரையோடு உம்முடைய வார்த்தை வசனங்களை தியானிக்க நாங்கள் ஆவலாக இருக்கிறோம் சுவாமி. வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை இறை வார்த்தையின் அபிஷேகத்தினால் நீர் நிரப்பப் போவதற்காய் நன்றி ஆண்டவரே. வராத பிள்ளைகளையும் தேவன் தாமே அழைத்து வருவாராக. இன்னும் வரக்கூடிய பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆவியானவர் உணர்த்தி அவர்களையும் அழைத்து வருவாராக. இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த ஒரு மணி நேரம் முழுமையாக நாங்கள் உமக்கு அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, நீர் எங்களோடு தங்கம். எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், ஏன் ஜெபிக்க வேண்டும் என்று நீர் எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆவியானவரே. நீர் எங்களோடு இடைப்பட்டு பேசுவீராக. நாங்கள் வெறுமையான பாத்திரம், களிமண், ஒன்றுக்கும் உதவாத பாத்திரம் இருந்த போதிலும் நீர் எங்களை அழைத்திருக்கிறீர். நீர் எங்களை பெயர் சொல்லி அழைத்தீர். நீரே எங்களை வலுவூட்டி உம்முடைய வார்த்தை வசனங்களை தியானிக்கும்படி ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு கற்றுத்தருகிறீர். உமக்கு ஏற்புடைய பிள்ளைகளாக எங்களை மாற்றுகிறீர். உம்முடைய மாட்சியில் எங்களை ஒவ்வொரு நாளும் பங்கு பெற செய்கிறீர். உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. எதற்காக? உம்முடைய ஊழியத்தை செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. உமக்காக யாவையும் சகித்து கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட ஆவலுடன் தினம் ஓடுகிறேன், ஆவலுடன் தினம் ஓடுகிறேன். நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. சாலமோனின் ஞானம் 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். சாலமோனின் ஞானம் 8ஆம் வசனம் 21ஆம் வசனம். 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஆமென். ஆமென். ஆனால் கடவுள் எனக்கு ஞானத்தை ஈந்தால் ஒழிய, கடவுள் எனக்கு ஞானத்தை ஈந்தாலொழிய அதை அடைய முடியாது என்று
அதை அடைய முடியாது என்று நான் உணர்ந்து கொண்டேன். ஆமென். ஆமென். இந்த நாளிலும் கூட இந்த பரிசுத்த வேதாகமத்தை திறந்த பொழுது ஆவியானவரே, நான் என்ன சொல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், நீர் எங்களோடு இடைப்பட்டு நீர் பேசும் என்று அவரிடத்தில் கேட்கும் பொழுது அவர் வார்த்தைகளை அனுப்புகிறார். ஆமென். ஆமென். வார்த்தைகளை அனுப்பி நம்மை சீர்படுத்துகிறார், ஸ்திரப்படுத்துகிறார், வலிமையுள்ளவர்களாக்குகிறார். ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. கடவுள் எனக்கு ஞானத்தை ஈந்தால் ஒழிய அதை அடைய முடியாது என்று உணர்ந்து கொண்டேன் என்று சாலமோன் சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏனென்றால் கடவுளே ஞானத்தை அருளினால் அன்றி யாராலும் அதை அடைய முடியாது என்னும் ஒரு ஆழமான உணர்வினால் உந்தப்பட்டு தான் இந்த சாலமோன் ஞானம் 8:21 சொல்லுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அதை வழங்குமாறு மிக உருக்கமாக இறைவேண்டல் செய்கிறார் ஆசிரியர். ஆமென். ஆமென். ஞானத்திற்காக ஜெபித்தல். முதல் பகுதியிலே படைப்போடும், இரண்டாம் பகுதியிலே சாலமோனுடைய ஆட்சியை குறித்தும், மூன்றாம் பகுதியிலே பொதுவாக கடவுளின் திட்டத்திலும் தொடர்பு குறித்து இந்த 8-9 அதிகாரங்கள் சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. எனவே நமக்கு இன்றைக்கு ஆவியானவர் கொடுப்பது என்னவென்று சொன்னால், ஒவ்வொருவருக்கும் ஞானம் மிகவும் தேவை. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அப்போ கடவுள் எனக்கு அந்த ஞானத்தை ஈந்தால் ஒழிய அதை அடைய முடியாது என்று நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆமென். ஆமென். ஆண்டவரே, நீர் எனக்கு ஞானத்தை ஈந்தால் ஒழிய அதை அடைய முடியாது என்று நான் உணர்ந்து கொண்டேன் என்ற வார்த்தைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து வாசிப்போம். அது யாருடைய கொடை? அது யாருடைய கொடை என அறிவது அறிவுத்திறனின் அடையாளம். அது யாருடைய கொடை என அறிவது அறிவுத்திறனின் அடையாளம். எனவே நான் ஆண்டவரை வேண்டினேன், நான் ஆண்டவரை வேண்டினேன், கெஞ்சி மன்றாடினேன், என் முழு உள்ளத்தோடு சொன்னேன். ஆமென். பாருங்க, ஞானத்திற்காக ஜெபித்தல், இந்த ஜெபம் எப்படி இருக்கிறது? ஏனென்றால் ஞானத்தை ஆவியானவர் அருள வேண்டும், ஆண்டவரால் அருள வேண்டும், கடவுள்தான் கொடுக்க வேண்டும். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே. ஆமென். ஆமென். கடவுள் எனக்கு ஞானத்தை ஈந்தால் ஒழிய அதை அடைய முடியாது என்று ஒவ்வொருவரும் உணர்ந்து கொண்டு அது யாருடைய கொடை என அறிவது அறிவுத்திறனின் அடையாளம். அல்லேலூயா. அல்லேலூயா. கடவுளின் அறிவை அறிய, கடவுளின் அறிந்து கொள்ள, அந்த அறிவை நான் பெற்றிட நீர் எனக்கு கற்றுத்தாரும் என்று சொல்லி கேட்கும் பொழுது, கடவுளே ஞானத்தை உனக்கு கொடுக்கலன்னு சொன்னால் உன்னால் அதை அடைய முடியாது ஆமென். அல்லேலூயா. என்று நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆமென். அது யாருடைய கொடை என அறிவது நம்முடைய அறிவு திறனின் அடையாளம். அடையாளம். எனவே ஆண்டவரை வேண்டினேன். அல்லேலூயா. அல்லேலூயா. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், உம் வல்லமையால் எம்மை நீரைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம்,
வல்லமையால் எம்மை நீரைத்து நீராளுகை செய்யும், நீராளுகை செய்யும். அது யாருடைய கொடை என அறிவது அறிவுத்திறனின் அடையாளம். தூய ஆவியானவர் நமக்கு அருளுகின்ற கொடை. அல்லேலூயா. அல்லேலூயா. என் கிருபை உனக்கு போதும், உன் வலுவின்மையில் என் வல்லமை வெளிப்படும். என் கிருபை, என் அருள் உனக்கு போதும். ஆமென். அதனாலதான் கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியாருடைய நட்புறவும் சேர்ந்து இருக்கும் பொழுது கடவுளை அறியும் அறிவை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென், ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். அப்ப யாருடைய கொடை என அறிவது அறிவுத்திறனின் அடையாளம். யோசனை பண்ணி ஆவியானவர்கிட்ட கேட்கணும், எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்று தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. அது யாருடைய கொடை? கடவுள் அருளும் கொடை. ஆமென், ஆமென். ஞானத்தினால் வருகின்ற இறை புகழ்ச்சி, ஞானத்தினால் வருகின்ற இறை புகழ்ச்சி அது விண்ணகத்திலிருந்து கடவுளிடமிருந்து நமக்கு வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் படைத்த ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும். ஆமென். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராக என், எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராக என் கண்களை ஏறெடுப்பே. வானமும் பூமியும் படைத்த சர்வவல்ல தேவனிடமிருந்தே எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராக என் கண்களை ஏறெடுப்பே. யாருடைய கொடை என அறிவது அறிவு திறனின் அடையாளம். ஆமென். அல்லேலூயா. எனவே நான் ஆண்டவரை மன்றாடினேன். ஆமென். கடவுளை அறியும் அறிவு திறனை பெற்றிட ஆண்டவரிடத்திலே மன்றாடினேன். எப்படி மன்றாடினார்? கெஞ்சி மன்றாடினார். கெஞ்சி மன்றாடுகிறேன் ஞானத்திற்காக. கெஞ்சி, ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தார். அறியாமையில் நான் இருக்கிறேன் ஆண்டவரே. எனக்கு வயது கூடி போனாலும் நான் இன்னும் சிறு பிள்ளை போலத்தான் இருக்கிறேன் ஆண்டவரே. என் வயது முதிர்ச்சி அடைந்தாலும் என் ஞானத்திலே நான் முதிர்ச்சி அடையாமல் இருக்கிறேன். சிறு பிள்ளை போலவே இருக்கிறேன் ஆண்டவரே. அந்த ஞானத்தை நான் பெற்றிட இதோ உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் ஆண்டவரே. என்னை நோக்கி கூப்பிடு என்றே எந்த துன்ப வேளையிலும் கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை தேற்றிடுவே. திருப்பாதம் நம்பி வந்தோம் கிருபை நிறை இயேசுவே.
உமதன்பை தேடி வந்தோ தேவ சமூகத்திலே. அறிவுத்திறனின் அடையாளம் ஆண்டவரை வேண்டும் பொழுது கெஞ்சி மன்றாடினேன். தாழ்ச்சி நிறைந்த ஜெபம். அல்லேலூயா. அல்லேலூயா. என் முழு உள்ளத்தோடு சொன்னேன். ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது தாழ்ச்சி நிறைந்த ஜெபம். கெஞ்சி மன்றாடுகிறார். பொண்ணோ பொருளோ செல்வமோ பங்களா காரு வீடு அதெல்லாம் கேட்கல. ஞானத்தை கொடுக்க ஆண்டவரே. ஆமென் ஆமென். நான் அதை செய்யணும் இதை செய்யணுன்றது அல்லப்பா, நான் உம்மை தேடுகிற பிள்ளையாக அதற்குண்டான ஞானத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி. உலகம் வெறும் மாயை ஆண்டவரே. இதோ உம்மை தேடி வந்திருக்கிறோம். பகுத்தறியக்கூடிய எங்கள் சொல்லாலும் செயலாலும் கடமையில் நாங்கள் தவறி போனாலும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒருபோதும் தவறாமல் உம்முடைய ஞானத்திற்காக உம்முடைய அறிவு களஞ்சியத்தில் எங்களுக்கு ஒரு ட்ராப் ஆண்டவரே நீங்கள் கொடுங்கப்பா. அந்த தெய்வ பக்தி எங்களுக்குள்ளே வரட்டும் ஆண்டவரே. ஞானத்தை நீங்கள் கொடுக்கலைன்னா நான் எங்கே போவேன்? சாலமோனுடைய ஜெபம் அப்படித்தான் இருந்தது. சாலமோன் ஜெபித்தார், ஞானத்திற்காக ஜெபித்தார். ஆண்டவர் சொல்லுவார், உனக்கு இவ்வளோ பெரிய ராஜ பதவி கொடுத்து உனக்கு எல்லாமே இருக்குது, ஆனால் நீ வேறு எதையுமே கேட்கல, நீ ஞானத்தை மட்டும் கேட்டாய். எனவே உன்ன மாதிரி ஒரு ராஜா இனி யாருமே இருக்க போவதில்லை என்று ஆண்டவருடைய ஆசீர்வாதமான வார்த்தை சாலமோனுக்கு கிடைத்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. நீ ஞானத்தை கேட்டிருக்கிறாய் என்று சொல்லி எல்லாத்தையும் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை சாலமோனுக்கு கொடுத்தார் ஆண்டவர். உங்களுக்கும் கொடுப்பார் நீங்கள் ஞானத்தை கேட்கும் பொழுது. ஆமென் ஆமென். நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதை செய்யத்தான் முடிவதில்லை. காரணம் நம்முள் இருக்கின்ற அந்த சுயநலம், கோபம், வெறுப்பு, வைராக்கியம், பாவ சூழ்நிலை நம்மை தடை செய்கிறது. எனவே ஆண்டவரிடத்தில் எல்லாத்தையும் மூட்டை கட்டி ஒரு மூலையில் போட்டுட்டு, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாங்க, எனக்கு சொல்லித்தாங்க, ஜெபிக்கிறதுக்கு சொல்லித்தாங்க, வார்த்தைகளை நான் எப்படி பேசணும்னு சொல்லித்தாங்க, நீங்கள் எனக்கு சொல்லித்தாங்க, நான் தடுமாறுகிறேன், நான் திக்கு வாயினாயிற்றேன் என்று சொல்லி. இன்று காலை திருப்பலியில் கூட அவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஃபாதர் பெர்னார்டு. அவர் வெளியூர் நாட்டில் இருக்கிறாரு, ஸ்பெயின் பக்கத்தில் இருக்கிறாரு. அவர் இன்றைக்கி பிரசங்க வைக்கும் பொழுது அவர் இந்த வார்த்தை எனக்கு வேணும்னு கேட்டிருக்கிறாரு. ஆனால் அந்த வார்த்தை அந்த பிரசங்க நேரத்தில் அவருக்கு கிடைக்காதனால அந்த வார்த்தை கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு வெளியில் வந்த பிற்பாடு அதை அவர் வேதனையோடு சொன்னார். அல்லேலூயா. அல்லேலூயா. நாங்கள் கண்டோம் கேட்டோம். ஆமென் ஆமென். சொல்கிறார் ஒரு ரெவரண்ட் ஃபாதர். சொல்கிறார், எனக்கு அந்த வார்த்தை நான் எதை கேட்குறேனோ அந்த பிரசங்க டைமில் எனக்கு அந்த வார்த்தை கிடைக்கலையேன்னு சொல்லி. அதனால தாங்க இறை வெளிப்பாடு இல்லாத ஜெபமே இல்லை. இறை வெளிப்பாடு தான் முக்கியம். இறை வெளிப்பாடோடு கூடி ஜெபம். ஏதோ கடமைக்காக ஜெபம் செய்து போகிற ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஆவியானவரே, இன்று மாலை நீர் எங்களுக்கு என்ன வைத்திருக்கிறேன், என்ன தரப்போகிறேன்? ஆண்டவரை வேண்டது கெஞ்சி மன்றாடி முழு உள்ளத்தோடு சொன்னேன், ஞானத்தை தாங்கன்னு சொல்லி. அல்லேலூயா. அதனால தான் மிக அழகாக சொல்லப்படுகிறது. சீராக்கி ஞானம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சீராக்கி ஞானம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆமென். ஆமென். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பவர்கள் இவற்றையெல்லாம் செய்வார்கள். திருச்சட்டத்தை கற்று தேர்ந்தவர்கள் ஞானத்தை அடைவார்கள். ஆமென்.
ஆமென். அப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்குறோம், ஆண்டவரே எனக்கு ஞானத்தை ஈந்தாலொழிய அதை அடைய முடியாது என்று நான் உணர்ந்து கொண்டேன். அது யாருடைய கொடை என நான் அறிவது அறிவுத்திறனின் அடையாளம். எனவே நான் ஆண்டவரை வேண்டினேன், கெஞ்சி மன்றாடினேன், என் முழு உள்ளத்தோடு சொன்னேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி யார் ஜெபிப்பா? அப்படி யார் ஜெபிப்பான்னு சொன்னா, ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறவர்கள் தான் ஜெபிப்பார். ஆமென். ஆண்டவர் இறையச்ச உள்ளவர்களுக்கு தான் இந்த பயத்தோட இதெல்லாம் எப்படி திருச்சட்டத்தை கற்று தேர்ந்தவர்கள். அப்ப அல்லேலூயா. இறை வார்த்தையை கற்று தேர்ந்தவர்களுக்கு தான் ஞானத்தை அடைய முடியும். ஆமென். 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 அதனால தான் 15:2 சொல்லுகிறது, எப்படி வருமா? தாய் போன்று ஞானம் அவர்களை எதிர்கொள்ளும். தாய் போன்று, தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடம் என் ஏசையா, உம்மை போல புரிந்து கொள்ள யாருமில்லையே, உம்மை போல அரவணைக்க யாருமில்லையே, நீ போதும் என் வாழ்விலே என் ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம், மலை போல துன்பம் என்னை தாக்கும் பொழுது பனி போல உருகிட செய்திடுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமன் வாழ்ந்தவர்களே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் இந்த சீராக்கிய ஞானம் 15 வாசித்து பாருங்க. உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது வாசித்து பாருங்க. ஒவ்வொரு நாளும் ஞானிகளின் மகிழ்ச்சி எப்படி? சீராக்கிய ஞானம் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், ஞானத்தில் நாட்டம் செலுத்துவோர் பேறு பெற்றோர். அறிவு கூர்மை கொண்டு வாதிடுவோரும். பேறு பெற்றோர். ஆமென். ஞானத்தில் நாட்டம் செலுத்த வேண்டும். கடவுளுக்கு அஞ்சி நடப்பவர்கள் இவற்றையெல்லாம் செய்வார்கள். திருச்சட்டத்தை கற்று தேர்ந்தவர்கள் ஞானத்தை அடைவார்கள். அப்ப ஞானத்தில் நாட்டம் செலுத்துவோர் அனைவருமே பேர் பெற்றோர். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அறிவு கூர்மை கொண்டு வாதாடி வார்த்தைகளை வைத்து பேசணும், ஆர்கியூமெண்ட் பண்ணணும், கேள்வி கேட்டு ஒவ்வொரு நாளும் ஆமென். கேள்வி கேட்டு படிக்கணும். இந்த வசனம் ஏன் இப்படி, இந்த வசனம் ஏன் இப்படி, இந்த வசனத்தோட நேற்று நாம் பார்த்தோம். ஒவ்வொரு வசனங்களும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. ஏசாயா 34 வாசித்தோம், 35 வாசித்தோம். தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். தளர்ந்து இருக்கிறோம், அறிவு கூர்மை இல்லை, படிக்கிறதெல்லாம் மறந்து போகுது. ஆண்டவரே என்ன சொல்லணும் என்ன செய்யணும்னு தெரியல. அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எதுக்கும் பயப்படாத, தூய ஆவியானவர் அந்நேரத்தில் உனக்கு கற்றுத்தருவார். ஆமென். அல்லேலூயா. லூக்கா நற்செய்தி 12ஆம் அதிகாரம் மிக அழகாக சொல்வது. 11-12 வசனத்தை வாசித்து பாருங்கள். தூய ஆவியானவர் அந்நேரத்தில் உங்களுக்கு கற்றுத்தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் ஞானத்திற்காக ஜெபிக்கணும். ஆண்டவரே எனக்கு ஞானத்தை கொடுங்க, இந்த உலக போக்கிலான காரியங்களை செய்வதிலே நான் ஞானமற்று இருக்கிறேன், நீங்கள் எனக்கு ஞானத்தை ஈந்தாலொழிய வேறு யார் கொடுக்க முடியும்? ஆண்டவரே நீங்கள் ஞானத்தை கொடுக்கலன்னா வேறு யாரப்பா கொடுப்பா? அதை நான் உணர்ந்துட்டேன் ஆண்டவரே, நான் அதை உணர்ந்துட்டப்பா. நீங்கள் தான் கொடுக்கணும்டா. நீங்கள் மட்டும் இல்லைனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ளே போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். நான் பிறந்த நாள் முதலாய் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரே, ஆறுதல் தந்தீரே. நான் பிறந்த நாள் முதலாய் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரே,
ஆறுதல் தந்தீரே. எப்படி சொல்வேன் எல்லாவற்றையும் நீர் செய்ததே. 1 2 3 என்று சொல்ல முடியாதே. நீங்க மட்டும் இல்லேனா எங்கோ நான் சென்றிருப்பேன். எப்படியோ வாழ்ந்திருப்பேன். மண்ணுக்குள்ளே சென்றிருப்பேன். மறந்தே போயிருப்பார், மறந்தும் போயிருக்கா. அதனால தான் சீராக்கிய ஞானம் 15ஆம் அதிகாரம் 9 10 வசனம் மிக அழகாக சொல்லும். சீராக்கிய ஞானம் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் ஒருவர், 10ஆம் வசனம் ஒருவர் வாசிக்கலாம் வேகமாய். பாவிகளின் வாயிலிருந்து வரும் பாவிகளின் வாயிலிருந்து வரும் இறை புகழ்ச்சி தகாதது. இறை புகழ்ச்சி தகாதது. அது ஆண்டவரிடமிருந்து அது ஆண்டவரிடமிருந்து அவர்களுக்கு அருளப்படவில்லை. அவர்களுக்கு அருளப்படவில்லை. நம்ம ஜெபிக்கிறோம். சில நேரத்தில் நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்ம உள்ளத்தில் இருக்கிற வேதனைகள் எல்லாம் கொட்டி ஜெபிக்கிறோம். அந்த நேரத்தில் நம்ம எதை ஜெபிக்கிறோம், என்ன ஜெபிக்கிறோம் நமக்கு தெரியாமல் ஜெபிச்சுட்டே போகிறோம். சில நேரத்தில் தடுமாறுவது உண்டு. நம்ம ஜெபம் பண்ணும்போது தடுமாற்றம் வந்துடும். ஏன்னா நம்ம உள்ளத்தில் அப்படியே ஒரு டிஸ்ட்ராக்ட் ஆகிடும். அப்போ தடுமாற்றம் வந்து சொன்ன அந்த ஜெபம் எதுக்காக செய்கிறோம், ஏன் செய்கிறோன்னே தெரியாமல் நம்ம பாட்டுக்கு வேறு ரூட்டில் போயிடுவோம். அதனால தான் அழகாக சொல்கிறது, பாவிகளின் வாயிலிருந்து வரும் இறை புகழ்ச்சி தகாதது. அது ஆண்டவரிடமிருந்து அவர்களுக்கு அருளப்படவில்லை. ஆமென். 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 அப்போ 10ஆம் வசனம் மிக அழகாக சொல்கிறது. வாசிக்க கேட்போம். ஆமென். ஞானத்திலிருந்து இறை புகழ்ச்சி வெளிப்பட வேண்டும். ஆண்டவரே அதை வளமுறை செய்வார். ஆண்டவரே அதை வளமுறை செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஞானத்திலிருந்து இறை புகழ்ச்சி வெளிப்பட வேண்டும். இந்த வார்த்தை எனக்கு நன்றாக தெரியும். இறை வார்த்தை சீராக்கிய ஞானத்தில் இருக்குது என்பது எனக்கு தெரியும். 3 நாட்களாக நான் அந்த வார்த்தைக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே எனக்கு சொல்லிக் கொடுங்க, எனக்கு ஞாபகம் வரும். அதிகார வசனம் எங்கே இருக்கு சொல்லுங்க. கேட்டுகிட்டே இருக்கிறார். இன்றைக்கு தான் அந்த வெளிப்பாடை தந்தார். அல்லேலூயா. நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணும்போது அந்த ஞானத்திலிருந்து இறை புகழ்ச்சி வரணும்னு நான் சொல்லுவேன். அதை நான் சரியாக எனக்கு சொல்ல முடியாது. சில நேரத்தில் நான் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆனது உண்டு. ஆவியானவரே எனக்கு அந்த வசனம் எங்கே இருக்குது ஆண்டவரே, அது வரணும், அது வேணும் 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 கேட்ட பொழுது இன்று இன்று இப்போ ஆவியானவர் அதை எனக்கு கண் முன்னாலே காட்டுறார். அல்லேலூயா. 3 நாட்களாக நீங்களாம் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. அந்த வார்த்தை கிடைக்காம நம்மளால் அந்த பிரசங்கம் பண்ண முடியாமல் ஒரு பதட்டம் வந்துடும் பாருங்கள். ஜெபிக்கும் பொழுதும் சரி, அந்த வல்லமை நம்மகிட்ட வந்து அப்படியே எப்படின்னு தெரியாது, துடிச்சு போயிடுவோம். ஆவியானவரே நீங்கள் எனக்கு சொல்லுவோன்னு சொல்லும் பொழுது அவர் கற்றுத்தருவார். அல்லேலூயா. அதனால தான் சாலமோனின் ஞானம் மிக அழகாக சொல்லப்படுகிறது. 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், நல்லவனாய் இருந்ததால் மாசற்ற உடலினுள் புகுந்தேன். ஆமென். நல்லவனாய் இருக்கும் பொழுது ஞானம் அந்த உடலினுள் புகும். அல்லேலூயா. அதனால தான் எப்படி அந்த நல்ல உள்ளம் வருகிறது. 19ஆம் வசனம், நான் குழந்தையாய் இருந்த பொழுது நல்ல உள்ளம் என் பங்காய் அமைந்தது. ஆனால் 21ஆம் வசனம், ஞானத்தை ஈந்தால் ஒழிய அதை அடக்க முடியாது என்று நான் உணர்ந்து கொண்டேன். அது யாருடைய கொடை என அறிவது? அறிவுத்திறனின் அடையாளம். அறிவுத்திறனின் அடையாளம். எனவே நான் ஆண்டவரை வேண்டினேன், ஆண்டவரை கெஞ்சி மன்றாடினேன், ஆண்டவரை என் முழு உள்ளத்தோடு. அல்லேலூயா. ஒவ்வொருவரும் ஆண்டவரிடத்தில் கேட்போம், ஆண்டவரே எனக்கு ஞானத்தை ஈந்தாளுடைய
அப்போ ஞானத்திலிருந்து இறை புகழ்ச்சி வெளிப்பட வேண்டும். ஆண்டவர் அதை வளமுற செய்கிறார் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும். சீராக்கிய ஞானம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஒவ்வொரு நாளும் உனக்கு கிடைக்கும் நன்மைகளை நன்கு பயன்படுத்து. ஒவ்வொரு நாளும் உனக்கு கிடைக்கும் நன்மைகளை நன்கு பயன்படுத்து. உன் வாழ்வின் இன்பங்களை தூய்க்காமல் விட்டுவிடாதே. உன் வாழ்வின் இன்பங்களை தூய்க்காமல் விட்டுவிடாதே. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்க அன்பார்ந்தவர்களே. தொடர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஞானத்தை குறித்து தியானிப்போம். இந்த நாளில் சிந்தனைக்கு ஆவியானவர் நமக்கு தந்தது சாலமோனி ஞானம் 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கடவுள் எனக்கு ஞானத்தை ஈந்தாளுடைய அதை அடைய முடியாது என்று நான் உணர்ந்து கொண்டேன் என்று உடைய வார்த்தைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அது யாருடைய கொடை என அறிவது அறிவு திறனின் அடையாளம் என்று நீர் கற்றுக் கொடுத்ததற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. எனவே உம்மை நான் வேண்டுகிறேன், கெஞ்சி மன்றாடுகிறேன், என் முழு உள்ளத்தோடு சொல்கிறப்பா, நீங்கள் எனக்கு ஞானத்தை கொடுங்கப்பா. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு புகழ். மரியே நீ வாழ்க. இதை கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தாமே நிறைவாக 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 ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஞானத்தினால் வரும் இறை புகழ்ச்சியை குறித்து தொடர்ந்து தியானிப்போம். ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். இதை கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.